பார்ட் 16 நீங்களும் நானும் உங்கள் வழிமுறைகளிலிருந்து வேறுபட்ட விதத்தில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து பொருளாதார உத்திகளை பெறும்போது கவனமாக இருங்கள். 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெடித்த .com வீழ்ச்சியின் போது அசையா சொத்துக்களின் மதிப்பு $6.3 ட்ரில்லியன் அளவுக்கு சரிவை அடைந்தது. அதைத் தொடர்ந்து வந்த அசையா சொத்துக்கள் வீழ்ச்சி இன்னும் ஒரு $8 ட்ரில்லியன் வழித்தெடுத்து கொண்டது. இத்தகைய தொடர்ச்சியான பொருளாதார வீழ்ச்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சரியாக கணித்து சொல்லிட இயலாது. அவை வாழ்க்கையையே நாசமாக்கக்கூடியவை. ஏன் இவை போன்று நிகழ்கின்றன? இவை ஏன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றன? நம்மால் ஏன் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடிவதில்லை? இவற்றுக்கான பொதுவான விடை இதுதான். மக்கள் பேராசை பிடித்தவர்கள். மனித சமூகத்தின் மாற்ற இயலாத குணாதிசயம் பேராசை. அது உண்மையாக கூட இருக்கலாம். அது பெரும்பான்மையான விளைவுகளுக்கு ஒரு பொருத்தமான விடையாக கூட இருக்கலாம். இருந்தும் நாம் 1ஆம் அத்தியாயத்தில் கண்டதை நினைவு கூர்வோம். எந்த ஒருவரும் முட்டாள் இல்லை. எதிர்காலத்தில் வருந்தத்தக்க விதமான முடிவுகளை மக்கள் எடுக்கிறார்கள். வேண்டிய தரவுகள் இல்லாததாலும் தர்க்க ரீதியாக பொருத்தமில்லாமலும் தான் பெரும்பாலும் அத்தகைய முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனாலும் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படும் கணத்தில் அவை பொருத்தமானதாகவே கருதப்படுகின்றன. வீழ்ச்சிகளை குறை கூறிக்கொண்டு வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை நாம் இழந்து நிற்க இயலாது. மேற்பார்வையாக பார்க்கப்பட்டால் அவை பேராசைகளின் விளைவுகள் போன்று தோன்றினாலும் அத்தகைய பாடங்களை மக்கள் எத்தகைய காரணங்களுக்காக செய்கிறார்கள் என்பது தெரிய வரும். அத்தகைய வீழ்ச்சிகளிலிருந்து நாம் ஏன் பாடம் கற்பதில்லை என்பதற்கான ஒரு காரணம், அவை புற்றுநோயை போன்றவை அல்ல. எலும்பு மஜ்ஜையை ஆராய்வதன் மூலம் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளை கண்டு கொள்ளலாம். ஆனால் வீழ்ச்சிகள் அத்தகையவை ஆகா. அரசியல் கட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மிகவும் ஒத்தவை அல்ல. மிகவும் ஒத்தவை அவை. விளைவுகள் கண்ணெதிரே தெரிந்தாலும் காரணங்களும் குறைகளும் எப்போதுமே ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. முதலீட்டு
முதலீட்டிலிருந்து வருவாயை பெறுவதற்கான போட்டி மிகவும் பயங்கரமானது. யாரோ ஒருவர் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு சொத்தையும் தனதாகத்தான் கொண்டிருப்பார். அப்படியென்றால் வீழ்ச்சி என்ற கருத்தாக்கம் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே ஆகிறது. ஏனெனில் எவரும் குறைத்து மதிப்பிடப்படும் ஒரு சொத்தை தமதாக சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை. அதன் விளைவாக பாடங்களை கற்பதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை குறை கூறிக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய வீழ்ச்சிகள் ஏன் நிகழ்கின்றன என்பதற்கான காரணத்தை எவராலும் அறுதியிட்டு சொல்ல இயலாது என்றே நான் நினைக்கிறேன். இது உலகில் போர்கள் ஏன் நடைபெறுகின்றன என்று கேட்பதை போன்றது. போர்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றன. பல காரணங்கள் முரண்பட்டவை. அவை ஒவ்வொன்றும் சச்சரவுக்குள்ளானவை. ஓர் எளிய விடையில் அளிக்கவியலாத சிக்கலான ஒரு விஷயமாகும் அது. இருந்தும் நான் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் கூடும், மறுத்து விளக்கவும் கூடும். முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் ஆலோசனைகளை பிற முதலீட்டாளர்களிடமிருந்தே பெறுகிறார்கள். ஆனால் யாரிடமிருந்து ஆலோசனை பெறுகிறார்களோ அவர் வேறுபட்ட சூழல்களில்தான் முதலிடுகின்றனர். பொருளாதாரத்தில் அத்தகைய ஒன்று அப்பாவித்தனமாக தெரிந்தாலும் மிகவும் பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. உலகின் சொத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை மதிப்புடையவையே என்று கருதப்படுகின்றது. இருந்தாலும் முதலீட்டாளர்கள் வெவ்வேறு இலக்குகளையும் கால வரைகளையும் கொண்டவராக உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு வாங்குவதாயிருந்தால் கூகுள் பங்குகளை எவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் வாங்குவீர்கள்? அதற்கான விடை நீங்கள் யார் என்பதை பொறுத்தே அமையும். உங்களிடம் 30 வருட காலம் இருக்கிறதா? ஆம் என்றால் அடுத்த 30 வருட காலத்திற்கு கூகுளில் இருந்து பெறக்கூடிய வருவாயை கணக்கிட்டு அதற்கு தகுந்தபடி இன்றைய விலையை தீர்மானிக்கலாம். 10 வருடங்களுக்கு அந்த பங்கை காசாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கூகுளின் இன்றைய விற்பனை பொருள்களை கண்காணித்து அதற்கான சந்தை மிகுமா என்பதை கணியுங்கள். நீங்கள் தின வர்த்தகரா? அப்படியானால் அதன் விலையை பற்றி யார் யார் கவலைப்பட போகிறார்கள்? ஏனெனில் நீங்கள் ஓரளவு பணத்தை அதிலிட்டு இப்போதிலிருந்து மதிய உணவு நேர காலத்துக்குள் எவ்வளவு காசை ஈட்ட முடியும் என்பதைத்தான் பார்ப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு முதலீட்டாளரும் வெவ்வேறான இலக்குகளுடன் அவரவருக்கு ஏற்ற கால வரைமுறையில் ஒவ்வொரு பங்கையும் கருதத் தொடங்கினால் ஒருவருக்கு சரியாக தெரியும் மதிப்பு வேறொருவருக்கு தவறாக தெரியலாம். ஏனென்றால்
இவ்வேறுபட்ட முதலீட்டாளர்கள் முக்கியத்துவம் காட்டும் காரணிகள் வெவ்வேறானவை. 1990களில் நடந்த .com வீழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். 1999 ஆம் ஆண்டு யாஹூ பங்கின் மதிப்பை பார்ப்பவர்கள், இது பைத்தியக்காரத்தனமானது, ஜில்லியன் மடங்கு வருவாயா, பங்குகளின் மதிப்பு என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது என்றார்கள். ஆனால் 1999 ஆம் ஆண்டு யாஹூ பங்குகளை வாங்கியவர்களுள் பெரும்பாலானோர் அவர்களது கால வரையறை மிகவும் குறைவாக தெரிந்ததால் முட்டாள்தனமாக அந்த விலையை கொடுக்க தயாரான மனநிலையில் இருந்தார்கள். தின வர்த்தகருக்கு யாஹூ பங்கின் மதிப்பு $5 என்றாலும் இல்லை $500 என்றாலும் பெருத்த வேறுபாடு இல்லை. அன்றைய நாளை பொறுத்தவரையில் அதன் மதிப்பு ஏறுமுகத்தில் இருத்தல் வேண்டும், அவ்வளவே. அப்படித்தான் இருந்தது தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு. பொருளாதாரத்தின் திண்மையான விதி இதுதான். பணம் என்பது அவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரத்திற்கு வருவாயை துரத்திக் கொண்டே இருக்கும். நிலை சொத்துக்களின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏறுமுகத்தில் இருக்கும். ஆனால் அத்தகைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்புகிற அளவுக்கு குறுங்கால முதலீட்டாளர்கள் முட்டாள்கள் அல்லர். குறைந்த காலத்துக்காகவே அவர்கள் அத்தகைய வளர்ச்சியை எதிர்பார்ப்பார்கள். அத்தகைய ஓட்டம் குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு சாதகமாகவே அமையும். பின்னர் அது பந்தயத்திலிருந்து விலகும். பின்னர் கொப்பளித்து எழும் இத்தகைய திடீர் எழுச்சிகள் நெடுங்கால முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக குறுங்கால முதலீட்டாளர்களாக மாறி முதலிடுவதால் ஏற்படுவது ஆகும். இந்த சுழற்சி தனக்குத்தானே எழுச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறது. சில தரகர்கள் குறுங்கால முதலீடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதை தொடர்ந்து வேறு முதலீட்டாளர்களும் அவ்வாறே செய்ய தொடங்குவார்கள். இது நடக்க நீண்ட காலம் ஆகாது. இத்தகைய திடீர் எழுச்சிகள் பொதுவாக மதிப்பை ஒருங்குபடுத்தி உயர்த்துவதில்லை. அது பின்னால் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதற்கான மணியோசைதான். மேலும் மேலும் வர்த்தகர்கள் குறுங்கால முதலீட்டு களத்தில் விளையாட வரும்போது கால வரையறை மேலும் சுருங்க ஆரம்பிக்கிறது. எதிர்காலத்தின் மீதான சாத்தியமற்ற நம்பிக்கையின் விளைவுதான் .com எழுச்சி என்று பொதுவாக சொல்லிவிட இயலும். ஆனால் அந்த காலத்தின் தலைப்பு செய்திகளாய் வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அது வரலாறு படைத்த வர்த்தகத்தின் பங்கு எண்ணிக்கை. ஒரே நாளில் பல்வேறு முறை விற்று வாங்கப்படும் பங்குகளால் இத்தகைய ஒரு நிலையே ஏற்படும். இத்தகைய தின வர்க்கத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் தாம் இந்த பங்குகளுக்கான விலையை நிர்ணயிக்கிறார்கள். அவர்களுக்கு நீண்ட காலத்தை பற்றி, குறைந்தபட்சம் அடுத்த 20 ஆண்டுகளை குறித்து எண்ண வேண்டிய தேவை ஏதும் இருப்பதில்லை. 1999 ஆம் ஆண்டில் பரஸ்பர நிதிகளின் சராசரி ஆண்டு வர்த்தகம் 121% கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதிகபட்சமாக அடுத்த 8 மாதங்களை மட்டுமே
கணக்கில் கொண்டிருந்தனர். பரஸ்பர நிதி பங்குகளை வாங்கிய தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் அத்தகைய முறையையே கடைபிடித்தனர். மேகி மகர் தன்னுடைய புல் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார், 90களின் இடைக்காலத்தில் ஆண்டறிக்கையை பதிப்பதை விட்டுவிட்டு பத்திரிகைகள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படும் அறிக்கைகளை பதிப்பிக்க ஆரம்பித்துவிட்டது. இந்த மாற்றம் முதலீட்டாளர்களை தூண்டி அவர்களை அந்த அறிக்கைகளில் முதலில் வரும் நிதிகளின் பங்குகளை வாங்க எண்ண வைத்தது. இங்கு நாம் எண்ண வேண்டிய ஒன்று, அந்த பங்குகள் அதன் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் காலத்தில் அதிகமாக வாங்கப்பட்டன என்பதுதான். அது தின வர்த்தகத்துக்கான காலம். குறுங்கால திட்டங்களை, சந்தையின் மிக துல்லியமான வேறுபாடுகளை கூட சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய காலம். உங்களது நெடுங்கால திட்டங்களில் அத்தகைய முறையை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். 2000களில் ஏற்பட்ட குடியிருப்பு எழுச்சியிலும் அப்படிப்பட்ட நிலையே ஏற்பட்டது. புளோரிடாவின் ஓரத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் குடும்பம் வசிக்க 2 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு வீட்டை வாங்க $70,000 தர வேண்டியது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதே வேளையில் வீட்டை சில மாதங்களுக்கு விட்டுவிட்டு அந்த தொகையை சந்தையில் இட்டு திடீர் லாபத்தை பெற்றுவிடலாம் என்பது சரியானதாகவே படுகிறது. 2000இல் நடந்த குடியிருப்பு எழுச்சியில் இதைத்தான் பலர் செய்தனர். குடியிருப்பு நிலச்சொத்துக்களின் விவரங்களையும் தரவுகளையும் சேமிக்கும் நிறுவனம் ஆட்டம் மேற்கூறியபடி இருக்கும் வீடுகளை விற்று மீண்டும் வாங்கும் அந்த நிலை குறித்து ஆய்ந்துள்ளது. அதன்படி அமெரிக்காவில் 12 மாதங்களுக்குள் விற்று வாங்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுள்ளது. அந்த எண்ணிக்கை குடியிருப்பு எழுச்சியின் போது 5 மடங்கு அதிகரித்துள்ளது என்கிறது அந்த ஆய்வு. 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 2000ஆக இருந்த எண்ணிக்கை 2004ஆம் ஆண்டின் முதற் காலாண்டில் 1 lakhக்கும் மேலாக உயர்ந்துள்ளது. எழுச்சி அடங்கிய பின்னர் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலாண்டும் 40,000 என்ற எண்ணிக்கையை தொட்டது. ஏறக்குறைய அதே எண்ணிக்கையே தற்போதும் தொடர்கிறது. இந்த காலத்தில் விற்று வாங்கியோர் வீட்டு விலைக்கும் வீட்டு வாடகைக்குமான விகிதம் குறித்து யோசித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அவர்கள் கொடுத்த விலையை சரி கட்டும் வகையில் நீண்ட காலம் ஆதாரம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அந்த எண்கள் எல்லாம் அவர்களுடைய விளையாட்டுக்கு முக்கியமில்லை. இத்தகையோருக்கு ஒன்றே ஒன்றுதான் முக்கியமாக இருக்கும். அது வீட்டின் இந்த மாத விலையை விட அடுத்த மாத விலை அதிகமாக இருக்கும். அது அப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு இருந்தது. இத்தகைய முதலீட்டாளர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசலாம். நீங்கள் அவர்களை சந்தர்ப்பவாதிகள் என்று கூட அழைக்கலாம், பொறுப்பற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் பெரிய இடர்களை எதிர்கொள்ள துணியும் போது நீங்கள் வேகமாக தலையை ஆட்டலாம். ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சிந்தனையற்றவர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். சிந்தனையின்றி நீண்ட கால முதலீடுகளில் ஈடுபடும் இத்தகைய மக்கள் திடீர் எழுச்சிக்கான காரணிகளாக மாட்டார்கள். தனக்குத்தானே ஏறிக்கொண்டு வளர்ச்சியை காணும் குறுங்கால முதலீடுகளின் ஏறுமுகத்தின் போதெல்லாம் துணிந்து அதை நோக்கச் செல்லும் அந்த முதலீட்டாளர்கள் தான் அத்தகைய திடீர்
வளர்ச்சிக்கான காரணிகளாக அமைவார்கள். குறுங்கால முதலீடு அதிகப்படியான வருவாயை ஈட்டு தரும் சூழல் ஏற்பட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பொறுமையாக அமர்ந்தபடி அதை கவனித்துக் கொண்டிருப்பீர்களா? எப்போதும் இருக்க மாட்டார்கள். அப்படி இருப்பது உலக வழக்கும் இல்லை. லாபங்கள் எப்போதுமே துரத்தப்படுகின்றன. நீண்ட கால முதலீட்டின் விதிகள், குறிப்பாக பங்கின் மதிப்பு புறக்கணிக்கப்படும் சூழலில் குறுங்கால முதலீட்டாளர்கள் விளையாடுவார்கள். ஆனால் அவர்கள் விளையாட்டு இந்த சூழலுக்கு ஒவ்வாது. அங்குதான் நிலைமை மிகவும் சுவாரஸ்யமாகின்றது. அங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்கவும் செய்கிறது. அத்தகைய எழுச்சி சூழலில் குறுங்கால தரகர்களின் விளையாட்டிலிருக்கும் போது நீண்ட கால முதலீட்டாளர்கள் தங்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிஸ்கோ நிறுவனம் 1919ஆம் ஆண்டு ஒரு பங்குக்கு $60 என்ற மதிப்பில் 300% வளர்ச்சியை கண்டது. அந்த மதிப்பீட்டின்படி அந்த நிறுவனத்தின் மதிப்பு $60 மில்லியன்கள் என்று மதிப்பிடப்பட்டது. இது முட்டாள்தனமான செயலாகும். சிலர் அந்த மதிப்பு உண்மையாகவே சரியானதுதான் என்று கூட நினைத்தார்கள். தின வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரத்தில் ஆனந்தமடைந்தார்கள். பொருளாதார நிபுணர் பர்டன் மல்கியல் ஒரு முறை குறிப்பிடும் போது, இந்த முறையில் சிஸ்கோ நிறுவனத்தின் மதிப்பை கணக்கீடு செய்தால் 20 ஆண்டுகளுக்கு அதன் மதிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பை தாண்டிவிடும் என்றார். ஆனால் நீங்கள் 1919ஆம் ஆண்டில் நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளர் என்றால் $60 தான் அந்த பங்கை வாங்குவதற்கான விலையாக இருக்கும். விலையில்தான் பலர் அந்த பங்கை வாங்கவும் செய்தார்கள். எனவே உங்களுக்கு நீங்களே இவ்வாறு சொல்லிக் கொள்ளலாம், ஓ, எனக்கு தெரியாத விஷயம் இந்த முதலீட்டாளர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்களும் அதை பின்பற்றி இருக்கலாம். அதை நீங்கள் செய்ததை சாதனையாகவும் கருதலாம். எதை நீங்கள் உணர மறுக்கிறீர்கள் என்றால், அந்த பங்கின் விலையை உயர்த்தி கொண்டே இருக்கும் அந்த குறுங்கால தரகர்கள் வேறு விதமான முறையை பின்பற்றுகிறார்கள் என்பதைதான். உங்கள் முறை வேறு, அவர்கள் பின்பற்றும் முறை வேறு. அந்த தரகர்களுக்கு ஒரு பங்கின் விலை $60 என்பது சகஜமான ஒரு விலைதான். ஏனென்றால் அவர்கள் அந்த பங்கை அந்த நாள் இறுதிக்குள் அதன் விலை அதிகமாகும் போது விற்றுவிட திட்டமிடுகிறார்கள். ஆனால் அந்த $60 என்பது உங்களுக்கு பேரிடரை கொண்டு வரக்கூடிய விலையாகும். ஏனென்றால் நீங்கள் பங்குகளை நீண்ட காலம் வைத்திருக்க திட்டமிடுகிறீர்கள். இவ்விரு விதமான முதலீட்டாளர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்திராத நிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் அதே தளத்தில் ஒருவர் மற்றவரை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் குருட்டுத்தனமான பாதைகள் மோதிக்கொள்ளும் போது இருவருள் ஒருவருக்கு பலத்த சேதம் இருக்கும். பல்வேறு பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் என்பது பொதுவாக மற்றவர் செய்வதை அப்படியே நகலாக கொண்டோ அல்லது அவர்களுக்கு நேர் எதிராக செய்யப்படுவதோ ஆகும். ஆனால் அவர் ஏன் அப்படி செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர் எவ்வளவு காலம் அந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டே இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களின் அத்தகைய போக்கை எது மாற்றும் என்பதும், அவர்கள் எப்போதாவது தங்கள் படிப்பினை உணர்வார்களா என்பதும் தெரியாது. CNBC நிறுவனத்தின் ஒரு வர்ணனையாளர் நீங்கள் இந்த பங்கை வாங்க வேண்டும் என்று குறிப்பிடும்போது இதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லும் அவருக்கு உங்களை பற்றி தெரியாது. நீங்கள் விளையாட்டாக பங்குகளை வாங்கும் ஒரு வணிக
வாங்கும் ஒரு பதின்ம வயதினரா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்துக்கொண்டு வாங்கும் கணவனை இழந்த மூதாட்டியா, காலாண்டு கணக்கை முடிக்க பங்குகளை அவசரமாக வாங்கி குவிக்கும் நிதி மேலாளரா? இந்த 3 நபர்களும் ஒரே மாதிரியான இலக்கைத்தான் கொண்டிருப்பார்கள் என்று நாம் தீர்மானிக்க வேண்டுமா? அந்த குறிப்பிட்ட பங்கு அந்த மதிப்பில் வர்த்தகமாகிறது என்பது இம்மூவருக்குமே பொருத்தமாக இருக்குமா? முட்டாள்தனமானது. மற்ற முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இலக்குகளிலிருந்து வேறுபட்ட இலக்குகளைத்தான் வைத்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வேறுபட்டு சிந்திக்கும் மனிதர்கள் நீங்கள் பயன்படுத்தும் கண்ணாடியை போல் அல்லாமல் வேறு வேறு கண்ணாடிகளைத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை உளவியல் அறிஞர் உணர முற்படுவதில்லை. விலையேற்றம் என்றுமே முதலீட்டாளர்களை துரிதப்படுத்தும். அது ஒரு விதமான போதைப் பொருள் போன்றது. மதிப்பின் மீது பார்வை இருக்கும் முதலீட்டாளர்களையும் பனிப்படலம் படர்ந்த கண்களை உடையவர்களாக மாற்றிவிடும். அவர்களது முறையல்லாது மாறுபட்ட முறையில் விளையாடும் வேறொருவரின் வழிகளை பின்பற்ற செய்து அவர்களின் சுயத்தையே மாற்றிவிடும். வேறு விதமாக விளையாடும் சிலரது செய்கைகள் உங்களை திசை திருப்பி நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை கூட மாற்றிவிடும். குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் ஒருவர் எப்படி செலவு செய்தல் வேண்டும் என்பதும் கூட சமூக மாற்றமாகத்தான் திகழ்கிறது. நீங்கள் ரசிக்கும் ஒருவர் மூலமாக உங்களை உள்ளூர தூண்டி செயல்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் மற்றவர் உங்களை ரசிக்க வேண்டும் என்று உள்ளூர விழைகிறீர்கள். ஆனால் கார்கள், வீடு, துணிகள், விடுமுறை என மற்றவர்கள் செலவு செய்வதை நேரடியாக பார்க்க இயலும் நமக்கு. அவர்களுடைய இலக்குகள், கவலைகள், ஆசைகள் குறித்து அறிய வருவதில்லை. ஒரு பிரபலமான சட்ட நிறுவனத்தில் பொறுப்பான பணியில் சேர விழையும் ஒரு வழக்கறிஞர் தன் தோற்றத்தில் கவனம் செலுத்தும் அளவிற்கான கவனம் ஒரு சாதாரண பேண்ட் சட்டை அணிந்து கொள்ளு பணிபுரியும் எழுத்தாளரான எனக்கு தேவையில்லை. ஆனால் அத்தகைய ஒருவரின் செலவுகள் என்னுடைய எதிர்பார்ப்புகளாக அமையும் போது நான் ஏமாற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பேன். அதற்கு காரணம் அவருடைய தொழிலில் கிடைக்கும் முன்னேற்றம் எதுவும் எனக்கு கிடைக்காத நிலையிலும் நான் செலவு செய்து கொண்டிருப்பேன். எங்கள் இருவருக்கும் வெவ்வேறு ஆளுமைகள் என்று கூட இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் இருவரும் வெவ்வேறு வகையான எங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றோம். இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டன. இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், நம்மிலிருந்து வேறு விதமான சூழலில் செயல்படும் சிலருடைய செயல்களும் குணாதிசயங்களும் வசப்படாது. நம் செயல்களை நம் வழியில் செய்வதுதான் முறை. வித்தியாசமாக முயன்று நீங்கள் எவ்விதமான முறையை பின்பற்றுகிறீர்கள் என்பதை கண்டு கொள்ளுங்கள என்பதை தான் நான் முதன்மையானதாக உங்களுக்கு பரிந்துரை செய்தேன். நம்மில் சிலர் அவ்வாறு எப்படி செய்கிறார்கள் என்பதை கண்டு கொண்டால் வியப்பாக இருக்கும். கூடைப்பந்து வீரர்கள் போல ஒரே விதமான விளையாட்டை ஒரே விதமான விதிகளுக்குட்பட்டு நாம் அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். நான் பணத்தை முதலீடு செய்யும் எல்லோரையும் முதலீட்டாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை முற்றிலும் தவறான முறை என்று நீங்கள் உணர்தல் வேண்டும். நீங்கள் எந்த வகையான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்தலே முக்கியம். என்னுடைய முதலீட்டை நான் எப்படி திட்டமிடுகின்றேன் என்பது குறித்து 20ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இப்படி கூறியுள்ளேன். உண்மையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய திறனமைந்த உலகின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு எதிர்வினை புரியாத முதலீட்டாளராக என்னை குறிப்பிட்டுள்ளேன். வரும் 30 ஆண்டுகளில் உண்டாகும் வளர்ச்சி
எனக்கான சேமிப்பை தேடிக் கொடுக்கும் என்பதில் நான் நம்பிக்கையுடன் உள்ளேன். அது வித்தியாசமானதாக கூட தெரியலாம். ஆனால் அப்படியான ஒரு இலக்கை நாம் முறைப்படுத்தி கொண்டோமே ஆனால் எவையெல்லாம் அதனுடன் சம்பந்தம் இல்லையோ அவை நான் விளையாடாத விளையாட்டின் பாகம் என்பதை உணரத் தொடங்குவீர்கள். இந்த ஆண்டின் சந்தை எப்படி இருக்கிறது? அடுத்த ஆண்டு ஒருவேளை பொருளாதார மந்தநிலை இருக்குமா போன்றவை நான் கொண்ட இலக்கின் பாகமாய் இல்லை. அதனால் இவை போன்றவைக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. அதனால் அத்தகைய விளைவுகளால் நான் துன்பப்படுவேன் என்ற ஐயமும் இல்லை. அடுத்ததாக அவநம்பிக்கை குறித்து உரையாடுவோம்.